வெல்கம்ஸ் டு தில்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன தான் நம்ம பிரியாணி செஞ்சாலும் எனக்கு சரியாக வர மாட்டேங்குது, சரியான ஸ்ட்ரக்சர் இல்லை, அதுக்கப்புறம் சரி டேஸ்ட் இல்லை, அந்த கடையில் இருக்க அந்த டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரியாணி வீட்டில் கம்மியான குவான்டிட்டியில் எப்படி செய்கிறோம் அப்படின்றத எல்லாம் எது எந்த அளவுக்கு ரேஷியோ போடணும் அப்படின்றத நம்ம பர்ஃபெக்டாக போட்டால் கரெக்டாக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறோன்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ சிக்கன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் சிக்கன் வாங்கியாச்சு. சிக்கன் எப்போவுமே பிரியாணிக்கு நம்ம இப்போ நான் 1/2 kg பிரியாணி குவான்டிட்டி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 750 கிராம் நம்ம சிக்கன் யூஸ் பண்ணணும். சிக்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரைஸை விட அதிகமான குவான்டிட்டி தான் சேர்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்கின் எடுக்காமல் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸ்கின் இருந்தால் தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின்னோடு நம்ம செய்யும்போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ சிக்கன் நம்ம மசாலா கோட் பண்ணி வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் அந்த மசாலாலாம் இறங்கணும், அதாவது சிக்கன் ஜூஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மசாலா இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அது சிக்கனில் நான் கொஞ்சம் சேர்த்துட்டேன் அப்படின்னா, நான் மசாலாவில் தாளிக்கும்போது பிரியாணி தாளிக்கும்போது கரம் மசாலாலாம் சேர்க்க மாட்டேன், இதிலே சேர்த்துடுவேன். ஸோ இப்போ தனி மிளகாய் தான் யூஸ் பண்ணணும். மிளகாயில் வேறு ஏதாவது சேர்த்து அரைச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. நீங்கள் தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சக்தி மிளகாய் தூள் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா. ஸோ கரம் மசாலாலாம் நம்ம இதிலே போடுறதுனால நான் தாளிக்கும் போது நான் அதை போட மாட்டேன், எல்லாமே இதிலே இருக்கும். அதனால் தாளிக்கும் போது நம்ம கரம் மசாலா ஆட் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் அப்படின்றதுனால நம்ம தாளிக்கும் போது ஆட் பண்ணுற விஷயமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும், அதுக்கப்புறம் சில்லி பவுடரும் தான். இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா, மொத்தமாகவே 1/2 kgக்கு 50 கிராம் ஜிஞ்சர், 50 கிராம் கார்லிக், அதாவது இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். அந்த ரேஷியோ கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும். இந்த 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு அரைச்சி வச்சதுலேயே நான் சிக்கனில் மேரினேட் பண்ணுறதுக்காகவும் நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். மீதி நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிக நேரமே ஊற வைங்க. எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நான் இப்போவே நான் ஊற வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் நான் தாளிக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க சிக்கனை. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். அதிகமாக யாருமே சிக்கன் ஊற வைக்க மாட்டாங்க. நான் சிக்கன் மேரினேட் பண்ணி இந்த மாதிரி ஊற வைப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் சாப்பிடும்போது சிக்கன் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. சரி, நெக்ஸ்ட்டு சைடில் பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அரிசி ஊற வச்சாச்சு. 1/2 kg அரிசி. நான் இன்றைக்கி நம்ம வடித்து கொட்டுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் ஒரே தம்மில் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேன். ஸோ அரிசி அது எதில் எடுத்தேன்றதை நான் வீடியோ உள்ளே சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் அரிசிக்கு தண்ணி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றிருக்கோம் அப்படி பார்த்தோன்னா ஒரு 100 ml எண்ணெய் நான் ஊற்றிருப்பேன். உங்களுக்கு சிக்கனில் ஸ்கின் அதிகமாக இருந்ததுன்னா இதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி நான் கொஞ்சம் பெரிய அடுப்பில் வச்சுருக்கேன், அதனால் தண்ணி சீக்கிரம் கொதிச்சிடும். இது நான் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் சின்ன இதில் அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பைசஸ் எண்ணெயில் கொஞ்சம் இறங்கணும், தீஞ்சிடக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. எல்லா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் அனீஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பட்டையோட இலை பிரிஞ்சி இலை அதை நான் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இதில் கல்பாசி அதை போட போகிறேன். கல்பாசி உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் கல்பாசி க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் எண்ணெயில் வந்து நல்லா இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா ப்ரௌனாக ஆகணும் வெங்காயம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து வதக்க போகிறோம். ஸோ வந்து வெங்காயம் போட்ட உடனே இப்போ நான் உப்பு எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஏன்னா நான் வந்து சிக்கனில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஆட் பண்ணுவேன், பட் இப்போ ஆட் பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் மசாலாலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் இது பண்ணி கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும், அதனால் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் வந்து இடையில கொஞ்சம் திறந்து பார்த்து நம்ம கிளறி விட்டுக்கணும். இல்லைனா வந்து அடி பிடிச்சிடும். பிரியாணியில் மெயினாக பார்த்தோன்னா அடி பிடிக்கவே விடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கனமான பாத்திரம் எடுத்தால் தான் நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அடி பிடிக்காது. பிரியாணிக்கு பெஸ்ட்டு பார்த்தோன்னா அடி கனமான பாத்திரம். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிடுச்சு. இதில் வந்து நான் வந்து அரிசி கழுவி வாஷ் பண்ணி வச்சது போட போகிறேன். ஊற வச்சிருந்த அரிசி தான். சரி போட போகிறேன். அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சைட் பை சைடு நம்ம வந்து இதையும் கிளறி விட்டுக்கலாம். நான் வந்து இது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியலனா வெங்காயம் வந்து சீக்கிரமாக தீஞ்சிடும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டான அந்த இதில் வரும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கரெக்டாக வதங்கி வரும். ஸோ பார்த்தா தெரியும் ப்ரௌன் ஆகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து தண்ணியில் வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக போடல, ஆஃப் போட்டிருக்கேன். இதுவே 1 kgனா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நான் கல் உப்பு போடுவேன். ஏன் அவ்வளோ போடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து சாப்பாடு வடித்தாவே உப்பு வந்து வெளியே போயிடும். இதில் கொஞ்சம் உப்பு உரைக்கிற மாதிரி போடணும். அப்போ தான் வந்து அந்த ரைஸில் உப்பு இறங்கும். நான் இன்னும் இதில் உப்பு போடலை. அதில் உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு சிக்கன் போட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து இதில் உப்பு சேர்க்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். இதுவும் தனி மிளகாய் தூள் தான். இது வந்து ஒரு ஸ்பூன் இருக்குது, 1.5 ஸ்பூன் இருக்கும். நான் வந்து எனக்கு காரம் அதிகமாக தேவையில்லை அப்படின்றதுனால நான் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நான் வந்து காரம் அதிகமாக சேர்த்துக்கல இப்போது. அதனால் வந்து நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், காரமே இல்லாமல் நான் செய்கிறேன். அதிகமாக இருக்கவே இருக்காது. உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கலாம். சக்தி மிளகாத்தூள்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் போதும். இது வந்து நான் வீட்டில் அரைச்சது அப்படின்றதுனால நான் இந்த ரேஷியோவில் போடுறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வந்து சிக்கனுக்கு போட்டது மீதி இதில் நான் போடுறேன் அப்படியே. ஸோ அந்த எல்லாமே வந்து மொத்தமாக சேர்த்தாலே இந்த பிரியாணிக்கு நான் மொத்தம் எவ்வளோ போட்டிருக்கேன்னா 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு. ஸோ இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு போடுறதுக்கப்புறம் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அதில் வந்து நம்ம வந்து அடி பிடிக்காமல் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். நிறைய அலுமினியம் பாத்திரத்துலலாம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த நான்ஸ்டிக்ன்றதுனால அந்த அளவுக்கு அடி பிடிக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து என்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இது 3 நல்லா மண் இல்லாமல் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியே இல்லாமல் வந்து நல்லா ட்ரை பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆஃப் கட்டு எடுத்திருக்கேன். ஆஃப் கட்டு புதினா, ஆஃப் கட்டு கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சின்ன பச்சை மிளகா தான். நான் சொன்னது தான், காரம் எனக்கு தேவையில்லை அப்படின்றதுனால நான் அதிகமாக சேர்க்கல. நீங்கள் வேணால் இன்னும் ஒரு பச்சை மிளகா 2 பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
அடி பிடிக்காமல் அடிக்கடி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு அது கொஞ்ச நேரம் அது வதங்கட்டும், அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து நல்ல எண்ணெய் இதெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமுக்கு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1 கிலோவுக்கு வந்து 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி எடுக்கணும். ஸோ வீட்டில் வந்து நமக்கு வெயிட் போட தெரியாது. ஸோ 1 கேஜிக்குன்னு பார்த்தா ஒரு 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. 1/2 கேஜிக்குனா சின்ன வெங்காயமாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸாக இருந்தால் 2 போதும். ஸோ நான் இப்போ சின்ன வெங்காயம் அப்படின்னா நான் ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருக்கேன் 1/2 கேஜிக்கு. ஸோ நல்லா நம்ம தக்காளி வந்து அந்த தோல் தனியாக பிரிஞ்சு வரணும், நல்லா வதங்கிடணும் தக்காளி, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதை வந்து அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொதித்து வந்துடுச்சு. இதை வந்து நம்ம வந்து வடித்து தானே கொட்ட போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த டைமுக்கே நீங்கள் வந்து வடிச்சிடலாம். நான் கொஞ்சம் வேக வைக்கிறேன், ஏன் பார்த்தா பசங்களுக்கு கொடுக்கணும், குழந்தை இருக்குது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 80% நான் வேக வச்சுருப்பேன். இதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் எடுத்துருங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதிரி உதிரியாக கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து உதிரி உதிரியாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்றவங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது நல்லா தக்காளி நல்லா வந்து வெந்து வரட்டும், நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடிக்கடி அடி பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து தயிர் வந்து நான் வந்து ஒரு 1 கப் தயிர், அதாவது ஒரு 50 60 ml அந்த மாதிரி அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கேன். ஸோ தயிர் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், தக்காளி வந்து நல்லா தோல் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. பட் இன்னும் நல்லா வதங்கணும். ஸோ தயிர் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம வதங்க விட்டுடலாம். அந்த தக்காளியோட ஜூஸ்லாம் வந்து நல்லா தயிர் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் வந்து அந்த மசாலாவில் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கணும். ஸோ இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து நம்ம வந்து மசாலா மேரினேட் பண்ணி வச்சது தான். ஸோ அதிலே வந்து உப்பு எல்லாமே இருக்கும். இது வரைக்கும் நான் மசாலாவில் தாளித்த மசாலாவில் இன்னும் உப்பு சேர்க்கலை, இதுக்கப்புறம் தான் நான் சேர்க்க போகிறேன். இப்போ சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா அந்த மசாலா எல்லாமே வந்து சிக்கனில் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா சிக்கனில் தண்ணி விட ஆரம்பிக்குது பாருங்கள். அதனால தான் சிக்கன் பிரியாணியில் எப்போயுமே வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி மிக்சியிலேருந்து வாஷ் பண்ண அந்த தண்ணியை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சேர்க்குறேன். இதிலே நிறைய தண்ணி வரும். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா சிக்கன் குக் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காமல் இடையில மிக்ஸ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் சிக்கன் உடையாமே மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து சாதாரண ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறதுனால இந்த
கிளறி விடும்போது கொஞ்சம் பார்த்து கிளறி விடுங்க, சிக்கன் உடையக்கூடாது. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு எப்போவுமே பார்த்து சேரணும், ஏன்னா நம்ம ரைஸ்லேயும் உப்பு சேர்க்குறோம், அதே சமயத்தில் சிக்கன் வந்து நம்ம கோட் பண்ணி வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். அதே நேரத்தில் வந்து அதுக்கப்புறம் நான் இந்த டைம் சிக்கன் போட்டதுக்கப்புறம் உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு அளவுக்கு நமக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் உரைக்கணும். பார்த்தீங்கன்னா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் இந்த ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சேன். ஃபுல் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி விட்டுடுச்சு, ஒரு 50% வெந்திருக்கும். இந்த டைமுக்கு நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். லெமன் ஜூஸ் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் லெமன் இருந்ததுன்னா ஒரு 1/2 லெமன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1/2 லெமன், சின்னதாக இருந்தால் 1 லெமன் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து நான் என்னென்னா நான் கலர் சேர்க்கலை. ஏன் கலர் சேர்க்கலை அப்படின்னா கலர் வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதுனால நான் கலர் எப்போவுமே சேர்க்க மாட்டேன் பிரியாணி செஞ்சேன்னா. சப்போஸ் நீங்கள் யாராவது விருந்தாளி வராங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எப்போ கலர் சேர்க்கணும் அப்படின்றதுனா சிக்கனில் தண்ணி கொஞ்சம் ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து கலர் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தா நான் கலர் சேர்க்கலை. அப்படி இல்லை எனக்கு நேச்சுரல் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணால் காரமும் அதிகமாக இருக்காது, அதே டைமில் வந்து நல்ல கலர் கொடுக்கும். ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ சிக்கன் நல்லா ஒரு 80% வெந்துருச்சு. இந்த டைமுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றுறேன். இதுலேயே தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குன்றதுனால தண்ணி ஊற்றுறேன். சிக்கன் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், இதுக்கு மேலே வேண்டாம். நம்ம சாதம் ஆல்ரெடி குக் ஆனதுதான். ஸோ கிரேவி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சிக்கன் அதில் குக் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த இதில் தான் நான் வந்து அரிசி எடுத்தேன். இது இப்போ எவ்வளோனா எனக்கு வந்து 200 கிராம் வரும் எனக்கு. இதில் தான் நான் அரிசி எடுத்தேன். இதில் வந்து நான் 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் வந்து ஒரே தம்மில் போடுறீங்க, நான் வடித்து கொட்டலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2.5 கப்பு அரிசி நான் எடுத்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதிலே அளந்து ஊற்றணும், நீங்கள் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். பட் வந்து நான் வந்து இதில் வடித்து கொட்டுறேன் அப்படின்னாலும் நான் இதில் அளக்க வேண்டிய அவசியம் எனக்கு வரலை. பட் இதில் நீங்கள் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஊற்றணும். ஆனால் சிக்கன் அப்படின்றதுனால நீங்கள் 5 ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் 4 ஊற்றினாலே போதும். இல்லைனா அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலே போதும். அதுக்கு மேலே ஊற்றினா வந்து சாதம் குழஞ்சிடும். ஸோ வந்து சிக்கனை பொறுத்த வரைக்கும் 1 கப்பு தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. அந்த ரேஷியோலேருந்து 1 கப் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரே தம் போடுறீங்கன்னா இந்த டைமுக்கு நீங்கள் சிக்கன் போட்டு இந்த டைமுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிடணும், ஏன்னா சிக்கனில் தண்ணி விடும். ஸோ நீங்கள் வந்து 4 கப், இப்போ நான் சொன்ன அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் 4 கப் தண்ணி ஊற்றிட்டு அது கொதித்ததுக்கப்புறம் அரிசி ஊற வச்ச அரிசியை நீங்கள் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியும் தண்ணி ஒரே அளவு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம வந்து சாதம், அதாவது வடிச்சின சாதத்தை வந்து நம்ம போட்டாச்சு. இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நிறைய பேர் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, கடையிலலாம் பார்த்தா மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு சும்மா லைட்டாக தான் பண்ணுவாங்க. ஆனால் இது நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடையில் செய்யும்போது அடியிலேருந்து இது பண்ணி எடுத்து கொடுப்பாங்க, நமக்கு அந்த மாதிரி எடுத்து கொடுக்க முடியாது வீட்டில் செய்கிறோம் அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து ரைஸில் நல்லாவே ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம இது வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தம் போட்டுக்கலாம். ஸோ டைமும் நமக்கு சேவ் ஆகும். அதனால் இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து தம் போட போகிறேன். இதுவே நீங்கள் ஒரே தம்மில் போடுறீங்க அப்படின்னா தண்ணி கொதித்து அரிசி கொட்டிட்டு
அது கொதித்து வரணும். ஃபுல் ஃப்ளேமில் விடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் விட்டு அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் தண்ணியும் அரிசியும் ஒரே அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா இன்னொரு தடவை கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து தம் போடுங்க. இல்லைனா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு தடவை கூட அந்த பிரியாணி கூட நான் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கமெண்டில் சொல்லுங்கள். கலரும் போது சிக்கனும் அரிசியும் உடையாமல் கலரணும், அதை பார்த்துக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள், ரொம்ப ஹார்டாக பண்ண தேவையில்ல. நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது. பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக இருக்காது. எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போவே வந்து ஃப்ளேம் நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் ஃபுல் சிம்மில் நான் வந்து தோசை தவா வைக்கலை, நான் அப்படியே சிம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அலுமினியம் பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தோசை தவா இல்லை சப்பாத்தி தவா ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் செய்யுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மூடி வச்சுருக்க லிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதிகமாக வந்து இதில் தான் வந்து பிரியாணி செய்வேன் அப்படின்றதுனால நான் க்ளோஸ் பண்ணியே தான் இருக்கும் அது. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து நெய் சேர்க்க போகிறோம். நான் நெய் வந்து வீட்டிலே தான் செய்கிறேன், நெய் வாங்குறதுலாம் இல்லை, வீட்டிலே செய்கிற நெய் தான். ஸோ நெய் வந்து பாடி ஹீட்டுக்கு நல்லது, சிக்கன் பாடி ஹீட் அதிகமாக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து நெய் சேர்க்க போகிறோம். நார்மலாகவே பிரியாணியில் நெய் சேர்த்தா நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம இதில் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி விடலாம். நெய் பிடிக்காது அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்தா நல்லா தான் இருக்கும் பிரியாணியில். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதில். இதுக்கப்புறம் இந்த நெய்யை நல்லா தடவி விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் இது வந்து எனக்கு இதில் தண்ணி இல்லை அப்படின்றதுனால நான் இதை 10 நிமிஷம் தான் தம் விட போகிறேன். 10 நிமிஷத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் தம் விட போகிறேன். ஏன்னா இதில் வந்து அடியில் சுத்தமாக தண்ணி இல்லை. ஸோ ஒரு 10 நிமிஷம் எனக்கு போதும். நீங்கள் வந்து மொத்தமாக சேர்த்து இது பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது தண்ணி ஊற்றி தண்ணியும் ரைஸும் ஒரே ரேஷியோவில் வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு தோசை தவா கீழே வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ்லேருந்து 25 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் வந்து அது நல்லா தம் ஆகும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சி. பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம மேலேயே நெய் ஊற்றணும் அப்படின்றதுனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து சிக்கன் உடையாமல் இருக்கணும், அரிசி உடையாமல் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போது பிளேட்டில் இது பண்ணலாம். பிரியாணி வந்து அதிகமாக கடையில் வாங்கி கொடுக்காதீங்க, பசங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸி. எனக்கு 1 ஹவர் தான் ஆச்சு. ஸோ வந்து அந்தளவுக்கு நீங்கள் 1 ஹவரில் சீக்கிரமாக முடிச்சிடலாம். இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ பிரியாணியை வந்து நம்ம வெளியே இருந்து அஜினோமோட்டோ போட்டு வாங்கி கொடுக்கறத விட வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.